தமிழகத்தில் நடந்த பொங்கல் விழா குறித்த செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். படுகர் இன மலைவாழ் மக்கள் ஆடி பாடி பாரம்பரிய நடனம் ஆடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இதேபோல கை சிலம்பாட்டம் போட்டியும் நடத்தப்பட்டது. இதனை ஏராளமான வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை பகுதிகளில் இந்த ஆண்டு அறுவடை நடைபெற்று வருவதால் மிகுந்த உற்சாகத்துடன் புதுப்பானையில் பொங்கலிட்டு இஞ்சி மஞ்சள் கரும்பு வைத்து படையலிட்டு பொங்கல் கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொங்கலை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. தூத்துக்குடியில் திமுகவினர் சார்பில் பெண்களுக்கான கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோலங்களை வரைந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி எதிர்பார்த்தபடி விளைந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் அப்பகுதிகளில் பொங்கல் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க சங்கர நாராயண சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தை பிறந்த முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக திமுகவினர் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் கொண்டாடினர். இதையடுத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.